இறந்து போன ஒருவர் உயிர் பெறுவது சாத்தியமே இல்லை. ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவரின் நினைவிடத்திலிருந்து அமாவாசை நாளில் மூச்சு விடுவது போல் அசைவு ஏற்படுவதாக நம்பி கூட்டம் கூட்டமாக வழிபாடு நடத்துகின்றனர். சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழவேற்காடு ஏரிக்குள் இருக்கும் தீவு கிராமமான வேணாட்டில்தான் இந்த விசித்திர நிகழ்வு. பழவேற்காடு ஏரிக்குள் இருந்தாலும் ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ளது வேணாடு. இந்தியாவின் வான்வெளி சாதனைகளை உலகுக்கு சொல்லும் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆராய்ச்சி மையம் கூப்பிடு தொலைவில் தான் இருக்கிறது. சமாதிக்குள்ளிருந்து மூச்சுவிடும் ஷாவலி பாபாவின் நினைவிடம் இதுதான். நேர்த்தி கடனுக்காகவும் அமாவாசை இரவில் பாபா மூச்சு விடுவதாக சொல்லப்படுவதை பார்க்கவும் காலை முதலே வரத் தொடங்குகின்றனர். ஷாவலி பாபா அரபு நாடு ஒன்றிலிருந்து தங்கை மற்றும் 11 சீடர்களுடன் இந்தியாவிற்கு வந்தவராக சொல்லப்படுகிறவர். 600 ஆண்டுகளுக்கு முன்பு வேணாட்டில் முகாமிட்டிருக்கிறார். இங்கேயே ஜீவ சமாதி அடைகிறார். 6 அடி நீள குழியில் பெரியவர் மூச்சையடைந்த செய்தி கேட்டு வேணாடு வாசிகள் அவரை மீட்க வருகின்றனர். ஜீவசமாதி அடைவதில் உறுதியாக இருந்த பாபா தமது தவ வலிமையால் நினைவிடத்தை 144 அடியாக நீட்டிவிட்டதாக நம்புகின்றனர். 144 அடி நீள சமாதி பற்றி இன்னொரு கதையும் உண்டு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒவ்வொரு ஆண்டும், அதாவது 600 ஆண்டுகளாக அங்குலம் அங்குலமாக சமாதி வளர்ந்து கொண்டே வந்தது. ஓரிடத்தில் மரம் தடுக்க வளர்வதும் நின்றுவிட்டது என்போரும் இருக்கின்றனர். வேணாடு வாசிகளை பொறுத்த வரையில் இறைவனின் கருணை கிடைக்க பெற்ற அவுலியாவாக, அதாவது சித்தராகவே போற்றப்பட்டு வருகிறார். இவங்கெல்லாம் 2000 ஆண்டுகள் ஆச்சு. பாபா மட்டும் இல்லை, பல பேருங்க இருக்காங்க. இவங்க ஜீவசமாதியை உட்காந்து 1222 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கனவுல பாபா சொன்ன கதை. பாபா ஷாகின்ஷா, அதாவது ஷாகின்ஷா பண்ணா ராஷ்டிரபதி கணக்கில் வரும். இவங்க தகப்பன், தாய், தங்கைகள், தம்பிமார்கள், குருக்கள், டாக்டரு எங்கெல்லாம் இருக்காங்க. டாக்டர்னாக்கா விமான டாக்டர் இருக்காங்க, இங்கிலீஷ் டாக்டர் இருக்காங்க, நாட்டு டாக்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. வைத்திய முறையில் அவங்களாம் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டு போவாங்க. பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய சமாதிகள் எல்லாமே ஒரு 6 அடி தான் இருக்கும். அதுவும் ஜீவ சமாதிகள் பாத்தீங்கன்னா மொத்தமாவே அந்த பீடம்லாம் சேர்த்து ஒரு 8 அடி இருக்கும். ஆனா இந்த சமாதியை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 144 அடி நீளத்துக்கு இந்த சமாதி நீண்டு கிடக்கு. உண்மையிலேயே ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு மனிதர்கள் இவ்வளவு நீளமான மனிதர்கள் இந்த உலகத்தை வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை கூட வருது. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாபாவை வதைக்கும் போது இந்த சமாதி 6 அடி தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா இந்த 144 அடிக்கு அந்த சமாதி அப்படியே வளர்ந்துருக்கு. அதுக்கான கதைகளை நம்ம பார்ப்போம். 1997ஆம் ஆண்டு வரை வெறும் மணல் சமாதியாக இருந்தது. இருப்பினும் எத்தனையோ பெரும் புயல்களையும் நிலநடுக்கங்களையும் பழவேற்காடு ஏரி பிரதேசம் சந்தித்த போதும் கூட பாபாவின் நினைவிடத்திற்கு சிறு சேதமும் ஏற்பட்டதில்லை என்றும் பிரமிக்கின்றனர். காலந்தோறும் தொடரும் செவிவழி செய்திகளால் கடவுளுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிற சக்தி ஷாவலி பாபாவிற்கும் இருக்கிறது என்று நம்பி வழிபடுகின்றனர். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3-4 வருஷமா குழந்தையே இல்லை. நாங்கள் ஒரு 3 வருஷமா எவ்வளோ மெடிக்கல் பார்த்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. நாங்கள் எவ்வளோ தர்காங்களுக்கு போனோம், எவ்வளோ இது பண்ணோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. எவ்வளோ மருந்து, எவ்வளோ பச்சை எல்லாத்தையும் குடித்தோம். நாங்கள் எதுவுமே நடக்கலை. இங்கே வந்தோம், நேர்ந்துக்கணும், குழந்தை பிறந்துச்சு. இதுக்காக நாங்கள் ஆடு நேர்ந்து இங்கே கந்திரி தரோன்னு சொன்னோம். நாங்கள் அதே மாதிரி இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செஞ்சுருக்கோம், செய்ய வந்திருக்கோம். எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறுதுங்க. நாங்கள் 15 வருஷமா வரோங்க. எனக்கு ஆண் குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே வேண்டிட்ட பிறகு இந்த பையன் பிறந்தான். அதனால நிறைய எல்லாருக்கும் வேண்டுறது சரியாக நடக்குது. அந்த ஒரு நம்பிக்கை தான்.
உலகின் உயரிய திரை விருதான ஆஸ்கர் பரிசை AR ரகுமான் தட்டிச் சென்றதற்கு வேணாடு சமாதியில் வந்து வழிபாடு நடத்தியதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது. பாபாவின் கட்டளைப்படி தற்போதைய சிமெண்டிலான நினைவிடத்தை கட்டி கொடுத்ததும் AR ரகுமான் உறவுகள் என்று சுட்டி காட்டுகின்றனர் வேணாடு வாசிகள். இதுக்கு முன்னாடி மணல்லையே தர்கா இருந்தது. நான் சின்ன வயசுல வர்றப்பெல்லாம் இங்க எங்க ஊர்ல இருந்து இங்க வர்றப்ப சின்னப்போ தர்கா மணல்ல இருந்து, அப்புறம் AR ரஹ்மான் அவங்க குருஜி ஹசரத் என்றவர் வந்து இது என்ன பாபா வந்து என்ன அவரு பிளாஸ்டிங் பண்ண சொல்லி சொன்னாருன்னு 1992 அவர் வந்து இது பிளாஸ்டிக் பண்ணாரு. அப்புறம் AR ரஹ்மான் குடும்பமே இங்க வந்து ஒரு 4-5 வருஷம் சந்தன கோடா எடுத்துன்னு அப்புறம் தான் அவருக்கு ஆஸ்கார் அவார்டே கட்சிதுன்னு அவரே கூட இங்க பெருமையா வந்து சொல்லியிருந்தார். நினைத்தது நிறைவேற வேண்டி வழிபாடு நடத்துவோர் செலுத்தும் நேர்த்தி கடன்கள் சுவாரஸ்யமானது. ஷாவலி பாபாவின் சந்நிதியில் படுத்துறங்கினார் கனவில் கட்டாயம் தோன்றி ஆசீர்வதிப்பார் என்பதற்காக இங்கேயே நிரந்தரமாக குடியேறியவர்களும் இருக்கின்றனர்.